பார்க்க தான் தண்ணி கலங்களாக இருக்குது, ஆனால் குடிக்கிறது சூப்பர். பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்னோ ஃபால் மாரி இருக்கா, அதான் தூவானம் ஃபால்ஸ். எனக்கு தெரிஞ்சு காருக்குள்ளே இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபால்ஸ் இது தாங்க. செம்ம இறைச்சலாக இருக்கிறதாலாம் இறைச்சல் ஃபால்ஸும் தெரிவித்தாங்க பொழுது எப்படி கொடுத்து பாருங்கள். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. நான் நலம், நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ராவல் பண்ணுங்கள் மோர், வீட்டில் இருந்தால் போர், வாழ்க்கையை மாட்டுங்க ஜோர். இதுதான் நம்ம தாரக மந்திரம். நம்ம வாக்மன் ட்ரிப்பில் தான் இருக்குங்க. வாக்மன் பார்த்தோம், இப்போ காந்தலூர் பார்த்தோம், அதுக்கப்புறம் திரும்பத்தி டேம் வந்திருக்கோம். இந்த திரும்பத்தி டேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இருக்குங்க. நிறையா பஸ்ஸு கிடைக்குது, டாக்ஸி கிடைக்குது, ஆட்டோ கூட கிடைக்குது உடுமலைப்பேட்டையிலேருந்து. இது ஒரு இடைநிலை நீர்த்தேக்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பாலாத்தின் குறுக்கே இதை கட்டியிருக்காங்க. இது மின்சாரத்துக்காகவும் பாசனத்துக்காகவும் தான் கட்டியிருக்காங்க. இது 1967 இந்த டேம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹிட்டான டேம் அது. நிறையா தமிழ் படத்தில் இந்த டேம் பார்த்துருக்கலாம். இது பக்கத்தில் ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கும் பின்னாடி, அதாங்க. இது நிறையா இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்கு இந்த இடத்துல. இந்த டேம் பார்த்திங்கன்னா உயரம் 34 மீட்டர் தாங்க. நீளம் ஆனால் அதிகம், 2679 மீட்டர், அதாவது 2 கிலோமீட்டர் நீளம். நீர்பிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா 3.88 சதுர கிலோமீட்டருங்க. இந்த அன்னைக்கு நீர் எப்படி வருது சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியலாம் சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனமலை அருவிலாம் இருக்குது, ஆறு இருக்குது, ஓடைங்க நிறையா இருக்குது. மழை காலத்தில் நீர் வரது இங்கே அதிகமாக வருதுங்க. அதை தேக்கி வச்சு யூஸ் பண்ணால் தான் இதுமாரி உண்டு. கிளம்புவோம். தண்ணியோட உயரம் 407 மீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்குங்களாங்க. பெரிய ஹைட்டு தான். இந்த டேமை நம்பி தாங்க சுற்றுவட்ட கிராமமான பூலாங்கிணறு, குடிமங்கலம், உடுமலை, மடத்துக்குளம், கணக்கம்பாளையம் இந்த கூட்டு குடிநீர் திட்டம்லாம் இங்கே செயல்படுத்திட்டு வருதாங்க. இத்தனை கிராமத்தை நம்பி இருக்குது. அவ்வளோ அருமையான ஒரு டேம் தான் இது. அதிக கும்பல் இல்லாத ஒரு டேமுங்க. சரி வாங்க அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்புவோம். இப்போ நம்ம இருக்கிறது அமராவதி அணை. அமராவதி ஆற்றுக்கு நடுவில் கட்டியிருத்தால இந்த டேம் பேர் அமராவதிங்க டேம், அவ்வளோதான். இந்த டேமை 1957 வருஷம் ஒரு சிஎம் கட்டியிருக்காரு. யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், இந்த காமராஜர் தான் கட்டியிருக்காரு இந்த டேமை. பிறந்த ஒரு நீர்த்தேக்கங்க இது. தென்னிந்தியாவில் இயற்கை சூழலில் வளர்க்குறாங்க. பாரசீக பெரிய முதலை எண்ணு நிறையா இருக்குது. அதேமாரி திலாப்பியா மீன்கள் ஃபேமஸ்ங்க இங்கே. அதுவும் இல்லாமல் வேறு மீன் நிறையாவும் இருக்குங்க. சூப்பரான ஒரு வைப்ரேஷன் டேம்னு சொல்லலாம். இது நீங்கள் நினைக்கிற வைப்ரேஷனாக ஆடுறதில்ல, ட்ரெண்டிங்கில் இருக்கிற டேம்னு சொல்லலாம். வாங்க உள்ளே போகலாம். இந்த அமராவதினா என்னன்னா, அதுவும் சின்ன ஆறு தான். அதுவும் கூட பம்பா ஆறு, சின்ன ஆறுன்னு கலந்து இந்த டேமுக்கு வருது. அதனால் தண்ணி வரத்து எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. ஒரு ஆறுலலாம் இன்னொரு ஆறுலேருந்து தண்ணி வருது. அதனால் இது எப்பவுமே ஒரு பசுமையான டேம்னு சொல்லலாம். இந்த டேமு தேக்கி வச்சா அந்த தண்ணி நிற்கிற அளவு பரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.3 சதுர கிலோமீட்டர் தூரங்க. ஆழம் 33 மீட்டருங்க. அந்த டேமோட ஆழம் எவ்வளோ உயரம் பாருங்கள். சூப்பராக கொட்டுது பாருங்கள். தண்ணி பார்க்கும்போது மனசு கொல்ல போகுதே. இப்படி பொங்கி வருது பாருங்க. பொங்கி வரும் காவேரி, கரெக்டான பேர் வச்சு அதை தான் சொல்லணும். பார்க்கும்போது அருமையாக இருக்குது. பொங்கி வரும் காவேரி இல்லை, பொங்கி வரும் அமராவதி. இங்கே இந்த அம்மனை ஒரு சிலை வச்சுருக்காங்க பாருங்கள், அமராவதி அம்மன் சொல்லிட்டு. இதுதான் கோயில். இந்த டேம் ரொம்பிச்சுன்னா அந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடக்கும். அதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. இந்த அம்மன் தான் காவல் தெய்வம்னு கூட சொல்லலாம். அந்த டேமுக்கு மங்களகரமான அம்மன், வணங்கி விட்டு போகலாம். ஐயர் தான் வரல. ஐயர் வந்தாருன்னா அங்கே ஒரு பூஜை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன். பார்ப்போம். இந்த இதை பார்த்து தான் டைம் போகிறது தெரியலைங்க. அவ்வளோ தண்ணி இந்த பக்கம் சுவரில் எப்படி தான் தாங்குன்னு தெரில.
அவ்வளோ ஆக்ரோஷமாக தண்ணி வருது. மேலேருந்து லீக் ஆகுதா? வாங்க மணி வச்சுட்டு கிளம்புவோம். மேலே வர போகணும். இப்போயே கால் வலி எடுத்துக்கிச்சு. ஐயர் வந்தாருன்னா பார்த்துக்கலான்னு பார்த்தா காணும். எவ்வளோ லீக்கேஜ் பாருங்கள். காரணம்னு தெரில. இங்கே தான் லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போவாங்க. இது குகை மாதிரி இருக்கும். கல்லெலாம் அழகாக பதிச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி வாங்க மேலே போகலாம். வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா அட்டகாசமான டேம் வியூ தெரியுது பாருங்க. ஐயோ உள்ளம் கொள்ளை போகுதே. ஆனால் மூடி வச்சுருக்காங்களே. இந்த பக்கம் போகலாமா? பார்க்க முடியாது. எவ்வளோ தெளிவான தண்ணி, மேகம், மலை. உக்காந்த மனம் லேசாகிடுங்க. ஆஹா சூப்பர். இங்கேருந்து பழனி மேலே ஆனமலையை பார்க்கலாமாங்க. இந்த டேமோட மொத்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா 4 டிஎம்சி. ஆனால் இப்போ 3 டிஎம்சி மட்டும் தான் தேக்கி வைக்க முடியுமா. ஒரு டிஎம்சி ஃபுல்லாக சகதியாக மாறிடுச்சு. இப்படியே நடந்து போனால் அந்த மலை வரைக்கும் போகலாம் போல இருக்குது. நிறைய கிராக் வந்திருக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனாலேயே நான் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. அவர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்டராக வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் காமராஜன் சேர்ந்து திறந்து வச்சுருக்காங்க. சரி வாங்க கீழே போகலாம். எல்லா கல்வெட்டும் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் இங்கே 4 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னல கீழே முதல்ல பண்ண ஒன்று இருக்குன்னு. அது திறந்துருக்க நேரம் காலை 9 மணிலேருந்து 6 மணி இருக்குங்க. ஆஹா எவ்வளோ தண்ணி கொடுத்து பாரு. அப்படியே சீராக அழகாக வாரே வா. இந்த வியூ பார்க்க தாங்க கொடுத்துருக்கு. கோயில் அர்ச்சகர் வந்துட்டார். சாமியை பார்க்குறோம். சூப்பரான ஒரு டேமை பார்த்தாச்சுங்க. அட்டகாசம். நம்ம வாகமன் ட்ரிப்போட கடைசி டூரிஸ்ட் ஸ்பாட்டான ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எல்லா இடமும் பார்த்தாச்சு. ஒரு கோயிலும் பார்த்தா தான் அந்த ட்ரிப்பு நிறைவடையும். அதுவும் ஒரு ஃபால்ஸுக்கிட்ட இருக்கிற மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த கோயிலை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. அமைதியான கோயில். சமயத்தில் கும்பலாக தான் இருக்கும், சொல்ல முடியாது. அதை பார்த்துட்டு நீங்கள் தான் வரணும். நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டீங்கன்னா காசு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வாங்க. அப்போ தான் இந்த ட்ரிப்பு இனிக்கும். ஏன்னா மற்றவங்க காசு எடுத்து வந்தால் கூட நம்ம ஒரு குற்றுணர்வு இருக்கும். நம்ம கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சு இந்த மாதிரி ட்ரிப்பு வரும்போது அதோட அலாதி பிரியமே வேறு லெவல். இதுதான் குடிமறந்த கோயிலுக்கு. பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடு. ஆஹா டகாசம். இந்த குடிமரமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. 4 முனை கொண்ட இந்த கல் இருக்குது குடிமரம். இந்தாண்டு முருகர் இருக்கார், அந்தாண்டு கணபதி இருக்கார். அதை சுற்றியும் இந்த சிவனுடைய பல நடனங்களை எவ்வளோ தொத்துருமாக வச்சுருக்காங்க தெரியுங்களா. என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. கையை விட்டு உள்பக்கமாக எடுக்கணும். பாருங்க ஊர்த்துவ நடனம்னு சொல்கிறாங்களே. வேறு காலை தூக்கி நடனம் வர்றாரு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஒரே கல்லுங்க எல்லாமே. இதெல்லாம் அந்த பலகை கல் மாதிரி இருக்குல்ல, அழகாக அதில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். நடுவில் இங்கே சிவபெருமான் இருக்கார். அப்படி இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நந்திக்கு பதிலாக என்ன யானை சிலையை வச்சுருக்காங்க. ஒரு சமயம் அங்கே கோயில் கட்டு நந்தி இருக்குமோ என்னவோ. இங்கே நந்தி வச்சுருக்காங்க பாருங்கள். பால் சொரியல் நந்தி. இங்கேயும் நிறையா நடனங்கள் கோலங்கள் வச்சுருக்காங்க. சரி வாங்க கோயிலுக்கு உள்ளே போகலாம். கடைசி ஒரு வியூ பார்த்துருவோம். இது விநாயகர். இதுதான் முன்பக்கம் கரெக்டாக. இந்த கோயிலை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆலயத்துக்குன்னே ஒதுக்கப்பட்ட நம்ம ஒரு சேனல் இருக்குங்க, ஆலய மணி ஓசை அது பேர். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலை வழியாக போய் பாருங்கள். இந்த கோயிலை பற்றி போட்டிருப்பேன். விரிவாக ப்ரீஃபாக என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் வேறு கோயில் நிறையாவும் இருக்குது. அதையும் பார்த்து பலனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு உதவிகரமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கங்கே கை கால் கழுவுறதுக்கு
பைப் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இயற்கையாக உருவாக்கின தீர்த்தங்க அது. இதில் காலை நினச்சிட்டு தலையில் 2 சொட்டு தெளிச்சிட்டு போனால் தான் அந்த பலன் கிட்டும். இயற்கையாக அமைந்த தீர்த்தம் ரொம்ப கஷ்டம். இந்த கோயில் அது அமைஞ்சிருக்கு. குளிச்சுட்டே வர்றாங்க. அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தால் இன்னும் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். நமக்கு இப்போ முடியல, டைமும் இல்லை, கோயில் முடிவாங்க. வாங்க நம்ம கோயில்கிட்ட போகலாம். ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு அவர் தாழ் பணிந்து மற்ற தெய்வங்களை வேண்டுவோம். இதுதாங்க மூலவர் கோயில். வாங்க உள்ளே போகலாம். மூலவர் அமனலிங்கேஸ்வரர் இங்கே தான் இருக்கிறார். இவர் தாங்க மூலவர் அமனலிங்கேஸ்வரர், அற்புதமான சிவன். அப்படியே மூலவர் பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சப்தகன்னியர் கோயில். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேயும் அந்த ஃபால்ஸு தண்ணி வரத்தை பார்க்கலாம். ஒரு தீர்த்தம். இங்கேயும் நிறைய பேர் நின்றுட்டு மயங்கிட்டு நிற்கிறாங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஓடை மாதிரி போகுதுங்க, தெளிந்த நீரோடை. அதுதான் மெயின். குடிக்கலாம் தண்ணி நீங்கள், அவ்வளோ தெளிவாக இருக்குது, அவ்வளோ அருமையான ஒரு தண்ணிங்க. இந்த ஃபால்ஸில் வர தண்ணியே இவ்வளோ சூப்பராகுன்னா அங்கே இன்னும் எப்படி இருக்கும். இதுதான் மூலவர் விமானம். விநாயகர் இங்கே பாருங்கள், குரங்குகளோட அட்டகாசம் தாங்க முடியல. விநாயகர் கோபுரத்தில் ஆஞ்சநேயர் படம். குரங்குகிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய குரங்கு இருக்குங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற தைப்பூசமான இன்னைக்கு முருகர் சிகப்பு கம்பளத்தில் அவருக்கு ஏற்ற வண்ணத்தில் ஜொலிக்கிறார் பாருங்கள். இது நவகர்க சன்னதிங்க. சிலையெல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆளுங்க பக்கம் வியூ. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு 8 கால் மண்டபங்க. எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது தெரியுமா? பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு தூணுலேயும் எவ்வளோ சிற்ப வேலைப்பாடு பாருங்கள். 2 பக்கமும் அழகாக அந்த வாழைத்தோரன்னு சொல்லுவாங்க, அது எல்லா பக்கமும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அந்த 8 கால் மண்டபத்துலேயே அவ்வளோ கலைநயகத்தை காமிச்சிருக்காங்க பாருங்கள். இங்கேயே உட்காந்து அவ்வளோ தூரம் ரசிக்கலாங்க, அவ்வளோ நேரம் ரசிக்கலாம். அவ்வளோ சிற்ப வேலைப்பாடு இருக்குங்க. எட்டுக்கால் மண்டபத்தை தான் பார்த்தோமா? இப்போ பாருங்கள் 1000 கால் மண்டபம். 8 கால் மண்டபமே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா இது 1000 கால் மண்டபங்க. ஆனால் இதில் சிற்ப வேலைப்பாடு தூணில் கம்மி தான். ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு 20 போஸ்ட்டு போகிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. 1000 தூண் வச்சு சர்வசாதாரணமாக கட்டியிருக்காங்க இந்த கோயிலை. அதுவும் எவ்வளோ ஹைட் ஏற்றி பாருங்கள் கட்டியிருக்காங்கன்னு. சர்வசாதாரணம் நம்ம அரசாருக்கெலாம் கட்டிடுறாங்க. இப்போலாம் அந்த மாதிரி கோயில் பார்க்கவே முடிய மாட்டேங்குதுங்க. எவ்வளோ தெளிவான கோயிலுங்கிறது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவலில் கட்டியிருக்காங்க. இங்கே பார்க்கறதுக்கே இந்த கோயிலுடைய ஒரு ஸ்பிரிச்சுவலை உணர முடியுது. நல்ல அருமையான கோயிலுங்க அது. அவசியம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த சுதை சிற்பங்கள்லாம் நம்மக்கிட்ட கதையாக சொல்லுதுங்க. எவ்வளோ தெளிவாக பெயிண்ட் அடித்து நமக்கு விளக்கியிருக்காங்க தெரியுமா? நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா வித புராண கதைகளும் புரிய வரும். எது எப்படியோ இந்த வாகமன் ட்ரிப்பு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்தியாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த வாகமன் எடுத்துக்கிட்டால் அவ்வளோ நேச்சுரலான பிளேஸுங்க, பசுமையோ பசுமை. அதேமாரி காந்தலூர் எடுத்துக்கிட்டால் ஊருப்பட்ட ஃபால்ஸு, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, மலை பிரதேசம், ஜில்லுன்ற கிளைமேட்டு, வளர்ந்து வர டூரிஸ்ட் பிளேஸு இந்த காந்தலூர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திருமூர்த்தி டேமு, இதை பற்றி நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருப்போம். ஊருப்பட்ட ஷூட்டிங் எடுத்த இடம் அது. சிம்பிளாக இருந்தாலும் நல்ல வியூ பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் அமராவதி டேமு, செம ஹைட்டு, தண்ணியோ தண்ணி, அது கொட்டுகிற அழகை பார்த்தாவே மனம் மயங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு அமராவதி டேமு. அதுக்கப்புறம் அமனலிங்கேஸ்வரர் கோயில், ஒரு பெரிய மலாடி வாரத்தில் நேச்சுரலான ஒரு தீர்த்தத்தில் அமைதியான அற்புதமான ஒரு கோயில் இந்த அமனலிங்கேஸ்வரர் கோயில். அதை பார்த்துட்டு திருப்தியாக நம்ம அந்த ட்ரிப்பை முடிக்கிறோம்.
ஒரு அட்டகாசமான அருமையான ரேஸெல்லாம் பார்த்தாங்க. இதுக்கு உங்கள் சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.